Hello, check. Hello. Can you able to see my slide? Yes, Tamil Selvam. Yes, yes. Now it isn't slide, so right? Slide. The full slide is coming. Could you able to see my slide? So It's a half screen cutting of full screen. you're getting off screen, no? Okay. Yes, yes. Um, Miss Manvili, you can start the program. தொடங்கலாமா? நீங்க ஆரம்பிக்கலாம். என்னம்மா? அந்த இது மட்டும் those who are இது மியூட் பண்ணிருங்க எல்லாருமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்று அல்லசா தமிழ் சங்கம் சவுதி அரேபியா ஏற்பாடு செய்துள்ள இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் அல்லசா தமிழ் சங்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டிசம்பர் 11 தேதி வந்து யுனிசெஃப் டே. அதாவது யுனிசெஃப் டே அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகளின் பன்னாட்டு சிறுகளுக்கான அவசர கால உதவி நிதியம். இது எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1948 வருஷம் டிசம்பர் 11ஆம் தேதி வந்து இரண்டாம் யுத்தத்துக்கு பிறகு சிறுகளுக்கான அடிப்படை வசதிகள் வந்து உணவு, உடை, இருப்பிடம் வந்து அதை ஏற்பாடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இது 1956 இருந்து நிரந்தரமாகி இதுக்கு தலைமை வந்து அமெரிக்கால இருக்கு. இன்றளவும் வந்து அது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 11ஆம் தேதி வந்து யூனிசெஃப் டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹானர் பண்ணிட்டே வரோம். அதை ஹானர் பண்றதுக்காக தான் இந்த அல்லசா தமிழ் சங்கம் வந்து ஒரு வெபினார், அதாவது இணையவழி கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்குது. அது என்ன தலைப்பு அப்படின்னா, பெற்றோர்களுக்கான திறன்கள் மேம்படுத்துதல், குழந்தை வளர்ச்சி குறித்த உளவியல் பார்வை. அந்த தலைப்பு கீழே பேசுறதுக்காக ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. முதல்ல வந்து தலைமுறையாற்றுவதற்காக இன்ஜினியர் காஜா முகதீன் மீரன் அவர் வந்திருக்காங்க. அவர் வந்து கோஆர்டினேட்டர் ஆஃப் சவுதி அரேபியா தமிழ் சங்கம். சார் காஜா முகதீன் சார். ஹலோ, இருக்கேன் மேடம். எஸ் சார். எஸ் சார். இருக்கேன், லைன்ல இருக்கிறேன். சில வார்த்தைகள். ஓகே. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 11ஆம் தேதி டிசம்பர் 11 யூனிசெஃப் டேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வளர்ச்சிக்கு ஒரு உளவியல் பார்வை, பெற்றோர்களுடைய மேம்பாடுக்கான ஒரு கருத்தரங்கத்தை நம் சவுதி அரேபியாவில் முன்னணி தமிழ் சங்கமாக விளங்கும் அல்லசா தமிழ் சங்கம் முன்னெடுத்துள்ளது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தில் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள். இன்றைய சூழலில் வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி பாயிண்ட்களை தான் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது பெற்றோர்களுக்கு முக்கியமாக இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சின்றது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் 2 பேருமே வந்து எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க, குழந்தை வளர்ச்சிக்கு வந்து திங்க் பண்ணுறதை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூழலில் வந்து குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க ஃபியூச்சரை எப்படி டிசைட் பண்ணுவாங்க, சொந்தங்கள், பந்தங்கள், சரௌண்டிங்ஸு எல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து அறிஞ்சிக்கிடுவாங்கன்றதுக்கான ஒரு கருத்தரங்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கருத்துரையாற்றுவதற்கு வரை இருந்திருக்கிறார் நம்ம தமிழ் செல்வன் சார். வருக சார், வணக்கம். அதுக்கப்புறம் இந்த விழாவுக்கு இந்த வெபினாருக்கு வந்து சிறப்பு விருந்தினராக சவுதி அரேபியாவினுடைய எந்நாட்டினுடைய தலைவர், பிரசிடென்ட், அஃபீஷியல் ஒன் அண்ட் ஒன்லி பிரசிடென்ட் மிஸ்டர் பிரேம்நாத் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றுவார். அவரை வந்து மேடைக்கு அழைக்கின்றேன். பிரேமண்ணா, One second.
அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இப்பேற்பட்ட இந்த கால சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை முன்னெடுத்து நடத்துறதுக்காக அல்லசா தமிழ் சங்கம் மற்றும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் டாக்டர் தமிழ்ச்செல்வம் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு செந்தில் வடிவேல் அவர்களையும், ஏனைய சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருகின்ற என்ஆர்டி சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். பேக் டு கோஆர்டினேட்டர். அடுத்ததாக பெற்றோருக்கான திறன்கள் மேம்படுத்துதல், குழந்தை வளர்ச்சி குறித்த உளவியல் பார்வை பற்றி பேசுவதற்காக முனைவர் டாக்டர் பி தமிழ்ச்செல்வன், PhD கிளினிக்கல் சைக்காலஜி, நிம்ஹான்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கோயம்புத்தூர். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Dr. Tamil Selvan sir, you can interact with English and Tamil because many non-Tamil speakers also joined. So you can interact with the both languages. It may better to understand for other language speakers as well. Good evening, everyone. So, can you able to see my slide? Yes, sir. Give me 1 minute. One minute. Can you able to see my slideshow? Side visible only. The slideshow is not coming, I think. Not available. சார் ஸ்லைடை நீங்க பிரஸ் பண்ணி விடுங்க சார். சைடுல கார்னர் இருக்கு சார், அதனால ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும் சார். கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க, கர்சர் கீழே எடுத்துட்டு வாங்க சார். டவுன் அந்த மைனஸ் சிம்பிள் பக்கத்துல மைனஸ் பிளஸ் இருக்குல்ல சார், அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். Wow, please. ஹலோ சார், சவுண்ட் இல்லைங்களே சார். இன்னும் ஸ்லைட் ஷேர் பண்ணாம இருக்காங்க. மேபி இன்னொரு தடவை ஷேர் பண்ணுவோம். சரிங்க சார். அதான் சவுண்ட் இல்லாம இருந்தது. அதான் இன்னும் ஷேர் பண்ணல அவங்க. ஓகே சார், இந்த 1 minute சார், 1 minute.
Okay, sir, you can start. It's enough for that. It's enough. Everyone can zoom and see. No problem. Hello. But okay. You can start. Yeah. இன்ட்ரெஸ்ட் கண்ட்ரோல் ஒன்றும் தப்பு இல்லை, அதை கிளிக் பண்ணி தான் கொடுக்க முடியும். இல்ல இன்னும் ஷேர் ஆகல தமிழ். ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். Can you able to see the slide now? இந்த முன்னாடி இருந்ததே பெட்டரா இருக்கு. இது ஓகே ஃபைன். ஓகே. இல்ல ஃபுல்லா இருக்கா இல்ல எப்படி ஃபுல் ஸ்லைடா இருக்கா? ஃபுல் தான். ஓகே. Could you able to see this? Yeah. Okay then. Okay. Hey, mobile enga? Okay, so good evening everyone. So I'm Tamil Selvan. So I'm currently working as an assistant professor, Department of Psychology, so PG College of Arts and Science, Coimbatore, Tamil Nadu. So first of all, I think I would like to thank the Al-Azhar Tamil Sangam, Saudi Arabia, and also I think the presidential address, I think those who given his name is the engineer Khaja Mohiuddin Miran, coordinator Saudi Arabia, and the guest of honor Mr. C. Premnath, and also I think P. Sendil Vadivil. I think they have given me this opportunity to talk about the supportive parenting skills and a psychological perspective on child development. So this is the title, I think it was given to me. Okay, so directly I think so I have I took more than 5 minutes to present my slides, so directly I think I'll go with this. Okay, anyway, I'm going to talk you for another 40 minutes to 45 minutes. So the participants, I think I'd like to ask you one question. If I'm presenting, so what kind of gift would you like to give me? Maybe this is the online. I think very long back. I think this is online and all. I think I've used maybe 2 years, 3 years back. I have used. So that's why I think I'm not able to open this and all. Anyway, so the participants, I'm asking a question for you. So I'm going to present, or I'm going to deliver a talk about the supportive parenting styles. So what kind of gift would you like to give me? Maybe I think if you have anything, I think you can do a chat box also. Or if anybody wants, I think we can talk also. Unmute and talk. I'm audible, right? Yes, clearly audible. Yeah. Okay. Oh, participants, tell me, I think what kind of gift would you like to give me? And randomly, I cannot talk like this. If you give me some gift, then definitely I think I would like to do it. Do a presentation. So quick. I think, Doctor, all your valuable points will be addressed with our kids and also to our known circle. I think this will be a good honor for you. Okay, sir. Thank you so much, sir. Yes, sir. Okay. Anybody else wants to give anything? Super, sir. Very good. Anything else? Okay, so actually my gifters, I used to ask when I'm going to present in any of the seminars or lectures. So my gifters, whenever I think we are going to learn something, so we have to teach others, or we have to implement it, or we have to execute it. See, giving instructions and reading some materials, it's very easy to read or easy to get instructions, easy to get advice, easy to get suggestions from somebody else. But at the same time, the following is very, very difficult. So when we are coming to
following or executing the plan, it will be very difficult. So as I'm a teacher, as I'm working as a teacher now, so my idea is whenever I think they learn something, we have to teach others. When you start teaching, then automatically you remain. I think you remain. So this is what I think my gift. I think I want to give it. I want you to give for your all your colleagues, friends, or maybe your children and all, etc., etc. So this is what I think my gift I used to ask. Maybe through this is okay. Then I'd like to start with a small story. Uh, okay, I'm audible, right? All of you are here, right? Yeah, audible. Yes, yes. Okay. Uh, okay. The small story, actually, I'll give a small story. Maybe I think you can imagine 60 years back, more than 60 years back, I think we are living in one village where whenever the persons or I think the village peoples are getting some illness, they used to visit the temple by walk. For the 15 kilometers, they used to walk. So for 15 kilometers, for example, the generation has gone. The next generation has come. Maybe you can imagine. I think you are the one among them. Uh, uh, what do we think? I think the last generation went to the temple by walk for the 15 kilometers. They used to walk to see the temple to treat their illness. If anybody was getting any illness, they used to visit the temple. Then after that, I think they felt I think that was actually healed. So this is what I think. Next generation had come. So what do we do as a next generation if we are a next generation? சார் இது தமிழ்லயே கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் Okay. you can mix with Tamil and English also fine. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கோம். அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு டெம்பிள் வந்து யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கு, ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போய் தான் வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அது நம்மளா இருக்கலாம். அது நம்ம ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரேஷனா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போயிருப்போமா? No. நடந்து போய் என்ன பண்ணுவீங்க? What do you do? வாய்ப்பு இல்ல சார். என்ன பண்ணுவீங்க? இல்ல நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? வெஹிக்கிள். எஸ் மேம். 2 வீலர் ஆர் 4 வீலர். ஓகே. சோ 2 வீலர் 4 வீலர்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போயிருப்போம். சோ அதெல்லாம் ஓகே கரெக்ட் தான். வெரி குட். சோ நெக்ஸ்ட் வேற எனி ஆப்ஷன்ஸ்? எனி அதர் ஆப்ஷன்ஸ்? யூசுவலா அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட கோவில் நீங்க வந்து உங்களோட பூர்வீகம் இடத்துல நம்ம நிறைய பேர் இருந்திருக்க மாட்டோம். நம்ம கோவில் வந்து ஒரு இடத்துல இருக்கும், நம்ம வாழ்ற இடம் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? யூசுவலா அப்படிதான் வந்திருக்கும். நம்ம இப்ப வாழ்ற இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரலா? அவங்கள மாதிரி நம்மளும் அதே டெம்பிளுக்கு போயிட்டு இருக்க முடியாது. மேபி மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் 200 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டெம்பிள் வந்து கட்டணும்ன்றது தான் பிளான் பண்ணுவோம். ஜென்ரலா அடுத்த பிளான் அதான் தான் இருக்கும். So now I think maybe I think you can imagine we are constructing a temple now. So temple எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க, டக்குன்னு கரெக்டாக கட்டி முடிச்சிட்டீங்க. உள்ள என்ன வைக்கணும்? ஜென்ரலா டெம்பிள் கட்டி முடிச்சு உள்ள என்ன இருக்கணும்? இல்லை ஹிந்துஸ்லாம் மோஸ்ட்லி தெரியும். மேபி நீங்க சவுதி அரேபியால இருந்திருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து ஹிந்துஸ்ல நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கோயில் கட்டினா ஜென்ரலா உள்ள என்ன வைப்போம்? ஒரு காட் ஸ்டாச்சு வைப்போம் இல்லைங்களா? அந்த காட் ஸ்டாச்சு வைப்போம். அந்த காட் ஸ்டாச்சு வைக்கிறதுக்காக யூஸ்வலா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்மள ஒரு 5 பேர் வந்து யூஸ்வலா வெளியே போறோம். வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்ல போய் பாக்குறோம். Where there I think we have seen 2 stones. Maybe I think you can imagine like a stone A and stone B. ஒரு stone A and stone B ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டோனுமே சேம் இன் சைஸ், சேம் இன் கலர், சேம் இன் டெக்ஸ்சர், சேம் இன் வெயிட், சேம் இன் எவ்ரிதிங். ரெண்டு ஸ்டோனுமே ஒரே வெயிட், ஒரே ஈக்குவலா இருக்கு. ஸோ நீங்க அதுல ஒருத்தரா இருக்கீங்க. ஸோ which one do you choose? Stone A and stone B. எந்த ஸ்டோன் எடுத்துட்டு வருவீங்க? நான் क्वेश्चन கேட்ட ஆன்சர் பண்றது ரொம்ப டிலே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நானே கண்டினியூ பேசிட்டுமா? நீங்களே பேசுறீங்கன்னா சில ஓகே நீங்களே யூ கேன் டாக். ரெண்டே மினிட் வரலாம் மேம் சொல்லுங்க சார். ரெண்டே சார்
நம்மனால ஒண்ணுதான் சார் எடுக்க முடியும். ஒண்ணு சார் எடுத்து அவங்க வரதான் சார் பேசுறவங்களுக்கு மியூட்டா இருக்கும். மியூட் வேணா எடுத்து விடுங்க. 2 பேர் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணீங்கன்னா தெரியும் மெசேஜ்ல. ஸோ மேபி அவங்க பேசுவாங்க. சுரேஷ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓபன் ஆமா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி 2 பேர் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மியூட்ல இருக்கும். மியூட் எடுத்து விட்டுட்டீங்கன்னா அவங்க பேசுவாங்க. இல்ல சார், நீங்க எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிருங்க. நான் பேசும்போது மியூட் பண்ணிடுங்க சார், அதான் பெட்டரா இருக்கும். நான் யூஸ்வலா கொஸ்டின் கேட்காம என்னால பேச முடியாது. ஆன்லைனா இருந்தாலும் யூஸ்வலா நான் அப்படிதான் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் சார் பேசணும்? எந்த டைம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டா பார்த்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு 6 o'clock இது உங்களுக்கு இந்தியன் டைம் 8:30 வரைக்கும் டைம் இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சேம் இன் சைஸ் சேம் இன் கலர் ஒரு கல் எடுத்துறோம். ஸ்டோன் ஏ ஸ்டோன் பி வந்து நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் ஏ எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டோன் ஏ வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸ்டோன் ஏ எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து அப்படி ப்ராப்பரா வந்து ஸ்கல்ப் பண்ணி ப்ராப்பரா வந்து அடிச்சடி நடிச்சு உடைச்சு உள்ள வந்து ஒரு சாமி சிலையா வச்சிருவோம். சிலையா வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரலா வந்து நம்ம யூஸ் டு ப்ரே காட். ஐ திங்க் அபிஷேகம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அபிஷேகம் எல்லாம் நிறைய பண்ணுவோம். தென் ஸ்டோன் ஏ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. என்னன்னா வந்து நம்ம வந்து நம்ம ரிவர்ல இருக்கிறப்ப கூட வந்து நம்ம அவ்வளோ ஹாப்பியா இல்ல. பட் ஐ திங்க் ஒரு ஷேப் கிடைக்குது. ஒரு ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து எவ்ரி டைம் எவ்ரி 1 hour we are getting பூஜாஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட் வந்து நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலா ஹிந்துஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலா whenever we are going to temple we used to break the coconut then pray. அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவோம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து we need another stone. So which stone I think we used to take? Then ஸ்டோன் பிக்கு நம்ம போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டோன் பியை போய் எடுத்து வந்து அப்படியே வந்து வெளியே வச்சிருப்போம், கோயிலுக்கு வெளியே இருக்கும். பட் இப்போ நீங்க வந்து இங்கே செக் பண்ணீங்கன்னா ஸ்டோன் ஏ அண்ட் ஸ்டோன் பி ஹாவ் த சேம் இன் சைஸ், சேம் இன் கலர், சேம் இன் டெக்ஸ்சர், சேம் வெயிட், சேம் கலர், சேம் சைஸ், எல்லா லென்த் எல்லாமே சேமா இருக்கு. பட் ஒன் ஸ்டோன் ஆக்ட் as a god praying, and another stone which we kept in outside when we are breaking the coconut. So this is what we are using. So from this story I would like to tell about, I think what is the conclusion is from this story is actually opportunity. Whenever we are getting opportunities we have to utilize the opportunities. So that is what I think I would like to tell you. So opportunity அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருக்குமே கிடைச்சிறது இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு செமினார் பண்றாங்க, இப்போ யூனிசெஃப் அப்படின்ற ஒரு டே எடுத்து அந்த டேக்கு வந்து ஒரு செமினார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வெபினார் பண்ணணும்னு பெரிய விஷயம். அந்த வெபினார் பண்றதுல ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்றோன்றது அதோட பெரிய விஷயம். So whenever you are getting some kind of small kind of opportunities, you have to utilize the opportunities. Maybe நான் ரொம்ப வந்து ஒரு உங்களை விட ரொம்ப ஸ்மாலரா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப வந்து நான் வந்து உங்களை விட ரொம்ப வந்து ஏஜ்டா கூட இருக்கலாம். அட் த சேம் டைம் ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நான் பேசுறேன். ஸோ மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங், ஸோ வி ஹாவ் டு யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து நான் அந்த ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா ஐ திங்க் வி கோ டு த ப்ரெசன்டேஷன். ஸோ வில் திங்க் அபவுட் பேரண்டிங். ஸோ வாட் யூ மீன் பை பேரண்டிங்? ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்னன்னா எல்லாருமே சொல்லுவோம், நான் பேரண்ட்ஸ், நான் வந்து இவங்களுக்கு இந்த குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பா அம்மா, இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். பட் அதுக்குள்ள என்னென்னலாம் நம்ம கொடுத்துருப்போம் ஜென்ரலாக வந்து வாட் டு வி ஐ திங்க் வாட் டு கிவ் டு தி சில்ட்ரன். இல்ல எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுறீங்களா மேம்? ப்ளீஸ் மேம், கேன் யூ ப்ளீஸ் மியூட்? நான் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு if you have any questions so please ask in the I think in the final. So final stageல வந்து क्वेश्चन கேளுங்க, நல்லா பெட்டரா இருக்கும். Okay, so my opinion is the parenting is காளிதாஸ் அவங்க மியூட் பண்ணுங்க. ஓகே, parenting யூசுவலா என்ன சொல்றோம் அப்படின்னா ஜென்ரலா நமக்கு தெரியாம இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கோம் நம்ம. ஆனா வந்து இதுக்கு என்ன எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்காது. இட் இஸ் a process of nurturing children's growth through. நம்ம வந்து சில்ட்ரனை வந்து நர்ச்சர் பண்றதுக்காக நம்ம எந்த இதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலா கொடுத்துட்டோம்னா த்ரூ லவ், தென் சப்போர்ட், டிசிப்ளின் அண்ட் என்கரேஜ்மெண்ட். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அறியாமே வந்துருக்கணும். ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு ரொம்ப வந்து ஒரு அன்போட இருக்கணும் குழந்தைங்க கூட, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் எல்லா இடத்துலையும். பட் நம்ம குழந்தை ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். பட் whenever the child gets prizes we have to encourage. ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகும். ஸோ அவங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படி அந்த எமோஷனலாக வந்து இப்போ நீங்கள் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எமோஷனலாக வீக்காக தான் இருப்பாங்க.
நான் வந்து I'll give you many examples. பட் பேரண்டிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஜெனரலாக டெஃபினேஷன் ஆஃப் த பேரண்டிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ லவ், ஸோ வி ஹாவ் டு கிவ் அ லவ், தென் சப்போர்ட், தென் என்கரேஜ்மெண்ட், தென் வாட் இஸ் தட், தென் டிசிப்ளின். ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ்வலாகவே வந்து பேரண்டிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், ஸோ வாட் ஆர் த பேரண்டிங் இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் சில்ட்ரன்? ஸோ குழந்தைங்களை வந்து யூஸ்வலாக வந்து என்னென்னலாம் வந்து பாதிப்படைகிறது, பேரண்ட்ஸோட இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்கும் ஜென்ரலாக வந்து குழந்தைங்களை பாதிக்கிற பெற்றோர்களோட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ த ஓல்டு ட்ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஓல்டு ட்ரெண்ட் அப்படின்னா வென் வி வேர் டெவலப்பிங், ஸோ வி ஹாவ் ரிசீவ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடிக்கிறது, டக்குன்னு வந்து சில்லி பவுடர் வச்சு சில்லியெல்லாம் எடுத்து அப்படி வாயில வச்சு விட்டுறது, அதுக்கப்புறமா சில பேரை வந்து என்ன சொல்றது, கத்தி எடுத்து கட் பண்ணிடுறது, இந்த மாதிரியான ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் தேர். தென் டிஸ்ரிகார்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஒப்பீனியன்ஸ். ஸோ நம்ம என்னன்னா வந்து குழந்தைங்களோட வந்து அவங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம ஒப்பீனியன்லாம் வந்து நம்ம பண்றது இல்லை. ஸோ இது ஒரு இருந்தது. அப்பெல்லாம் குழந்தைங்க சொல்றதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கா? இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க சொல்றதை நம்ம கேட்குற மாதிரியே இருக்கும், வேற ஆப்ஷனே நமக்கு இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஆனா அப்பெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம போய் அப்பாட்ட சொன்னோம்னா, அம்மாட்ட சொன்னோம்னா, டேய் போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஜென்ரல் அப்படி இருந்த ஒரு அந்த இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ரஸிங் எமோஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரொம்ப எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ரஸ் பண்ணிட்டே இருப்போம், உள்ள வந்து அடக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் நெக்லெக்டிங் எமோஷனல் நீட்ஸ். ஸோ குழந்தைங்களோட என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம நெக்லெக்ட் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றது. ஸோ இதுதான் வந்து ஓல்டு ட்ரெண்ட்ல இருக்கிற பேரண்டிங் இஷ்யூஸ். தென் கம்பேரிங் சில்ட்ரன். ஸோ யூஸ்வல் ஆயிரே அந்த பிள்ளை எப்படா படிச்சுட்டு இருக்கு, நீ எதுக்கு அப்படி படிச்சுட்டு இருக்க, ஜென்ரல் கம்பேரிசன் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அதை பண்றது இல்லை. ஸோ ஆனால் வந்து இது ஒரு ஓல்டு ட்ரெண்ட்ல இருந்த ஒரு பிரச்சனைகள், ஜென்ரலா பேரண்டிங் இஷ்யூஸ். தென் இந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து வாட் ஆர் த பேரண்டிங் இஷ்யூஸ் வி ஹேவ்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ். இப்போ நீங்க எந்த ஒரு பேரண்ட் எடுத்தாலும், எந்த ஒரு குழந்தையோ எடுத்துட்டாலும் ரொம்ப ஓவர் அதிகமான பாதுகாப்போடு தான் வளர்த்திட்டு இருப்பாங்க. ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி, நீங்க போயிடாத, அங்க போயிடாத, நடந்துராத, குடிச்சிடாத, ஓடிடாத, ஜம்ப் அடிக்காத வீட்டுல அப்படின்னு தான் கண்டினியூவா வந்து நம்ம ஜென்ரலாவே சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணாலே அதை பண்ணாத அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாவே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மெஜாரிட்டியா நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒண்ணு வந்து நடந்துராது அப்படின்னா. The second problem is the current problem is excessive usage of technology. So technological usage அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, there are lots of technological usage. இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃப்ரீ ஃபயர்னு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய நியூ கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த ப்ளூ வேல் கேம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜின்னு பார்த்துட்டீங்கனால இப்போ வந்துட்டு இப்போ ரொம்ப குழந்தையே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ஈஸியா வந்து ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, அப்புறம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யூடியூப்ல வந்து சேனல் ஆரம்பிச்சிடுறது. சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து நான் இப்பயே சம்பாதிக்கிறேன், நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கேட்குறது, அந்த லெவலுக்கு வந்து இருக்காங்க நிறைய குழந்தைங்க அப்படி இருக்காங்க. நிறைய கேசஸ் நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஃபார் இந்த கரண்ட் ஜென்ரேஷன். தென் எக்ஸசிவ் ஃப்ரீடம். நீங்க இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, எக்ஸசிவா வந்து ஃப்ரீடம் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். ஆஸ் அ பேரண்டா வந்து கம்ப்ளீட்டா அவனை வந்து ஃப்ரீயா விட்டுறணும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் கிளாஸ் குழந்தைங்களாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே அவனை ஃப்ரீயா டிவி பார்க்க விட்டுறணும், ஃப்ரீயா விளையாட விட்டுறணும். அந்த மாதிரி அவனை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுறது தான் வந்து அவன் வந்து கண்டினியூவா வந்து நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில தவறான எதிர்பார்ப்புகள் வந்து ஜென்ரலா வந்து இருக்கும். இப்போ என்னோட சன் இருக்கான். என்னோட சன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து யூஸ்வலா அந்த இது பார்த்துட்டு இருந்தான். ருத்ரான் அது என்னமோ சேனல் மறந்துட்டேன், அதை நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். பட் ருத்ரான் ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான், ஐ எம் ஏ ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான், ஐ எம் ஏ ஹீரோ ஆஃப் த ஜங்கிள், ஐ எம் த ஹீரோ ஆஃப் த ஃபாரஸ்ட், ஐ எம் த ஹீரோ ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு வெளியே ஒரு ஷர்ட் போட்டு ஜம்ப் பண்ணி அவன் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ரியலிஸ்டிக் என்னன்னா, அந்த ரியலிஸ்டிக் என்ன அப்படின்றதே தெரியாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு நான் அப்பா எப்படிடா பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, பட் உங்களை விட நான் சூப்பரா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற சைல்டுக்கு வந்து நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எமோஷனல் டிஸ்டன்ஸ்.
ஸோ முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா எமோஷனல் பாண்டிங் இருக்கும். பிகாஸ் வி டிட் நாட் ஹேவ் மொபைல் ஃபோன்ஸ். பட் இங்கே வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து ரூம்ல இருந்து படிச்சுட்டு இருப்பான். அம்மாவுக்கு வந்து மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான். அம்மா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாமா, அம்மா எனக்கு காஃபி எடுத்துட்டு வாமான்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான். அப்புறமா வந்துட்டு ஏதாவது வந்து அம்மா திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சிட்டாங்கன்னா அங்கே பக்கத்து ரூம்ல வந்துட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறது. ஸோ அந்த எமோஷனலாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அன்கிளியர் பவுண்டரிஸ். ஸோ இப்போ இருக்கிற சில்ட்ரன் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பவுண்டரிஸே தெரியறது இல்லை. இது இங்கே போனால் இவ்வளோ நடக்கும், இந்த பிரச்சனை நடக்கும், ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஏன் என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து என்னன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. இப்போ நம்ம சொன்னோம்னா ஒரு அக்செப்டன்ஸே இருக்காது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையே இல்லை. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பிளே கிரவுண்ட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப சின்ன கிரவுண்டு தான் இருக்குது. அப்போ வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கும். ஸ்கூலுன்னு இருந்துச்சுன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப மினிமமான ஸ்போர்ட்ஸ் அப்படி இருந்தாலும் நம்ம வெளியே தான் சேர்த்துற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியரை பற்றி தெரியறது இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பவுண்டரிஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா வந்து ஸோ ஓல்டு ட்ரெண்டுக்கு வந்து வாட் ஆர் வி ஃபேஸிங், த நியூ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறது தான், வாட் ஆர் த இஷ்யூஸ் வி ஆர் ஃபேஸிங் ஆஸ் அ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நவ் ஐ திங்க் ஐ கேன் கிவ் ஒன் a small example before continuing this current psychological issues in children. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஒருத்தவங்க வந்து கையில் கிளாஸில் வந்து தண்ணி வச்சுட்டு இருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸில் வாட்டர் வந்து இப்போ வந்து கையில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து நம்மளால ஹோல்டு பண்ண முடியும்? ஒரு 1 minute வரைக்கும் நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு 5 minutes போகும்போது ஓகே சரி பிடிச்சிடலாம். ஒரு 1 hour அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து எல்போவில் பெயின் ஆகும், ரிஸ்டில் பெயின் ஆகும், ஹேண்ட் வந்து பெயின் ஆகும். ஸோ இப்படியே வந்து ஒரு 8 hours 5 hours 8 hours 24 hours இப்படியே கையை பிடிச்சிட்டே இருக்கும் கிளாஸில் அப்படின்னா அப்படியே வந்து ஷிவர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக அப்நார்மலாக மயங்கிடுவோம், நடுங்கி கீழே விழுந்துருவோம். ஸோ ஷிவரிங் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடினஸ் வரும், கண்டினியூவாக வந்து மயங்கி விழுந்துருவோம். நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ வெனவர் வி ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ், if you hold it for some time, that is fine. If you hold it for long time, then automatically that leads to distress. The distress leads to abnormality அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைங்க இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஆஸ் அ பேரண்டா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம், நம்மளால தாங்க முடியும். ஆப்டிமம் லெவலில் நம்மளால தாங்க முடியும். அந்த ஆப்டிமம் லெவலுக்கு மேலே நம்ம வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது. That leads to dysfunctions leads to distress, abnormal behavior. So this is what I think I wanted to tell you. So now we'll discuss about the current psychological issues in children. ஸோ என்னென்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளாஸ்ல 50 சில்ட்ரன் இருக்காங்கன்னா ஒரு 10 சில்ட்ரன் கிட்ட வந்து ஆன்சைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படியே வந்து கிளாஸ் போகும்போதே ஒரு ஆன்சியஸாக அப்படி வந்து போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. ரீசன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல். நீங்க அவங்களை பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பயமா இருக்கும். அப்படி இங்கிலீஷ் பேசுவோம், நமக்கே வந்து பயமா இருக்கும். அவ்வளோ அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து அவனோட இன்னும் பெட்டரா பண்ணுவான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை பார்க்கும்போது லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் செப்பரேஷன் இஷ்யூஸ். ஸோ அட்டாச்மெண்ட் அண்ட் செப்பரேஷன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நீங்களாம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு போயிருப்பீங்க, இல்லை ஃபேமிலி இங்கே விட்டுட்டு நீங்க மட்டும் தனியாக யாராவது அங்கே ஃபாரின் போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே அட்டாச்மெண்ட் அண்ட் செப்பரேஷன் இஷ்யூஸ் தான். ஸோ இதனால வந்து கூட குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து பில்டப் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கரண்டா வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வி ஃபாலோ? ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னா வந்து இப்படி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல். ஸோ இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹவு டு வி டீல் வித் அவர் சில்ட்ரன் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ விச் ஸ்டைல் வி ஹேவ் அப்படிங்கிறது.
ஸோ அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஹை கண்ட்ரோல் வித்தவுட் கன்சிடரேஷன்ஸ். எந்த ஒரு இது எல்லாமே வந்து சும்மா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. டேய் அங்க இது பண்ணாத, இது போகாத, இப்படி பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் சொல்லுவோம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா if your act as authoritarian style, the child have low self esteem and stress in children சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஒரு அத்தாரிட்டேரியனா நம்ம வந்து ரொம்ப ஹை பிச்சில் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், கண்டினியூவா அவனோட ஃபீலிங்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்காம கண்டினியூவா பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எஸ்டீம் வந்து லோவா டெவலப் ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சில்ட்ரனுக்கு வந்து டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா த பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து வெரி லீனியன்ட்டா வச்சிருக்காங்க வித் ஃபியூ பவுண்டரிஸ், letting children act freely. ஸோ பெர்மிசிவ் ஸ்டைல் வந்து ஜென்ரலா வந்து அவங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து நம்மளாம் ஜென்ரல் அப்படி தான் விட்டுட்டு இருக்கோம், லீனியன்ட்டா வந்து விட்டுறோம், கொஞ்சம் ஃபியூ பவுண்டரிஸ் மட்டும் செட் பண்ணி விட்டுறோம். பட் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்றது தெரியல. ஸோ லெட்டிங் சில்ட்ரன் ஆக்ட் ஃப்ரீலி அப்படிங்கிறது தான் வந்து பெர்மிசிவ் ஸ்டைல். ஸோ இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் irresponsibility and lack of self control. ஸோ நம்ம அப்படி ஃப்ரீயா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயா அப்படி கம்ப்ளீட்டா விட்டுட்டோம் அப்படின்னா irresponsible-ஆ வந்து டெவலப் ஆயிடுவான் அண்ட் அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பில்டப் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். தென் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் ஸ்டைல். ஸோ நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் ஸ்டைல் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில்ட்ரன்ஸோட நீட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. மினிமல் எமோஷனல் இன்வால்மெண்ட், கொஞ்சம் மட்டும் டெய்லி ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்படி படுத்துறது, போய் டெய்லி வந்து வேலைக்கு போறது, போய் தூங்கிடுறது. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளா இல்லாம இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், ஜென்ரலா வந்து என்ன ஆகும்னா சில்ட்ரன் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. த சில்ட்ரன் கெட்ஸ் எமோஷனல் இஷ்யூஸ், எமோஷனல் அஃபெக்ட் ஆகுறது ஆன்சர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் ஸ்டைல். தென் ஓகே, ஸோ இதுல எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா நம்ம அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல்ல வந்து நம்ம வந்து என்ன எப்படி நம்ம இருந்துடலாம் அப்படின்னா ஸோ if you have the balanced approach with warmth, boundaries and respect for children's opinions. ஸோ இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து ஸோ டெஃபினட்டா வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பில்டப் ஆகும் அப்படின்னா இட் ஃபோர்ஸஸ் த கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் வந்து பில்டப் ஆகும், தென் ரெஸ்பான்சிபிளா வந்து டெவலப் ஆகும், தென் எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வித் வார்ம்ஸ், எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். சில டைம்ல சப்மிசிவா இருக்கும், சில டைம்ல அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். நம்ம பவுண்டரிஸ் வந்து ப்ராப்பரா எந்தெந்த இதுக்கெல்லாம் செட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நம்ம செட் பண்ணணும். whenever the child gives some kind of opinion, so we have to give a respect towards their opinions. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெட்டரான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சில்ட்ரன் வந்து பெட்டரா இருப்பாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் பேரண்டல் கைடன்ஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங். ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த நெகட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ஸ். ஸோ த நெகட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா there are two end இருக்கும். ஜென்ரலாக வந்து அவாய்ட் ஓவர் கண்ட்ரோல் ஆர் ஓவர் ப்ரொடெக்ஷன். அதாவது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதும் ரொம்ப வந்து கட்டுப்பாடோட வளர்த்துறதும் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து we have to avoid criticism, negative criticism and blame. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளே பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சார் நீங்கள் லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவே நான் சொல்லிட்டேன், டிஃபென்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த மாதிரி நான் டெக்னாலஜிக்கலாக வந்து நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஒரு 2 years ஆச்சு, இப்போ தான் நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்சுவலி ரேஷனலைசேஷன். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து ஏதோ ஒன்று பிளேம் பண்ணுறேன். யூஸ்வலாகவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபென்சிவாகவே வளர்ந்து பழகிட்டோம். ஜென்ரலாக whenever we are using, நம்ம ஏதோ ஒன்று சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபென்சிவ். நம்ம இப்படி டிஃபென்ஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா அவனும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபென்ஸ் பண்ணுவான். ஸோ ஜென்ரலாக வந்து we should avoid blaming others and we should not give any negative criticism to. இப்போ வந்து அவன் வந்து சூப்பரா படிக்கிறான், அது யூஸ்வலா வந்து நம்மளுக்கே நடந்தது தான். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸும் நம்மளும் வந்து சும்மா இருக்கிறதுலாம் இல்லை. எல்லாருமே வந்து நம்மளும் வந்து பக்கத்துல இருக்க குழந்தைங்களை பார்த்துட்டு அவன் நல்லா படிக்கிறான் அவன் ஃப்ரெண்டு, நீ அவன மாதிரி நல்லா படிக்கலாம், இது மாதிரி பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம கம்பேர் பண்ணிடுவோம், கண்டிப்பா கம்பேர் பண்ணிடுவோம். ஜென்ரலா அது வந்து ஆக்சுவலி ஜென்ரலான ஹியூமன் மைண்ட் செட்டு. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து
ட்ரை டு அவாய்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். அதான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்னாலஜ் எமோஷனல் நீட்ஸ். ஸோ whenever the child gets emotionally, so we have to acknowledge it. ஸோ அது மாதிரி நம்ம அக்னாலஜ் பண்ணணும். தென் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணணும். அதிகமான பெர்ஃபெக்ஷனா, ரொம்ப பெர்ஃபெக்டா, சூப்பரா, கரெக்டா, எக்ஸாக்டா நீ பண்ணணும். அப்பா எல்லாம் ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன்டா, கரெக்டா 9 o'clock ஷார்ப்பா போயிடுவேன், நீயும் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை. சம்டைம்ஸ் வி ஷுட் பி ஃபிளெக்சிபிள். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். தென் வி ஷுட் அவாய்ட் ஹார்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ ஹார்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மெஜாரிட்டியாக வந்து இப்போ யாரும் பண்றதில்லை. ஒரு சில பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து மதர்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. என் ஒய்ஃப்லாம் வந்து சில டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு நாங்களாம் டெவலப் பண்ணும்போது எப்படியான அப்படின்னு பண்ணாங்கன்னா, மிளகாயை கண்ணில் வச்சிருவாங்க, இல்லை வாயில வச்சிருவாங்க தப்பு பண்ணா. என் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து மிளகாயை வாயில வைக்காம இப்போ வந்து சக்தி சில்லி பவுடர் இருக்கு, சக்தி சில்லி பவுடர் கொண்டு போய் வச்சிரும். மொத்தமா ஒரு வாரம் பண்ண தப்புக்கு மொத்தமா கொண்டு போய் வாயில வச்சிரும். ஸோ இப்போ பண்றது இல்லை, பட் நான் பண்ணதை நான் சொல்றேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி ஹார்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ். ஐ திங்க் வி ஷுட் அவாய்ட் இட். தென் இம்போசிங் டெசிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஏதோ டெசிஷன்ஸ் கொண்டு போறதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கிட்ட வந்து போய் திணிச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் வி ஷுட் நம்ம வந்து அவங்களோட தேவைகளை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து கண்டிப்பா வந்து வி ஹாவ் டு ஃபில் இட் அவுட். இப்போ வந்து நீட்ஸ் அப்படிங்கிறது தேவை. நீட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சார் அப்பா ஐ டோன்ட் ஹவ் சாக்ஸ், ஐ டோன்ட் ஹவ் டை அப்படிங்கிறது தீஸ் ஆர் ஆல் நீட்ஸ். நீட்ஸை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து அவன் வந்து 10th படிக்கிறான்னா, அப்பா ஐ வாண்ட் பைக், ஐ வாண்ட் கார் அப்படின்னா அது வந்து டிசைர், அது வந்து வாண்ட்ஸ். அது நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து புறக்கணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் லவ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷனல் லவ்னா, ஐயோ வீட்டுக்கு போனா பையன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடணும், வீட்டுக்கு போனா பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சணும், ஒரு 1/2 மணி நேரம் பண்ணணும், 1/2 மணி நேரம் வந்து இது பண்ணணும், அப்பதான் வந்து பொண்ணு பாசமா இருப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பண்றது தான் கண்டிஷனல் லவ். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இன்வைட்டிங் பிரைவசி. ஸோ நம்ம வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு சில்ட்ரனா இருந்தாலும் நம்ம வந்து பிரைவசி வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான். பிரைவசி வந்து தேவையான இடத்துல இருக்கணும், தேவை இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தென் இன்வாலிடேட்டிங் எமோஷன்ஸ். அவங்க எமோஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில டைம்ல வந்து மறுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹியூமிலியேட்டிங் பப்ளிக்லி, முன்னாடி, அதாவது மற்றவங்க, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னா, இப்போ அவங்களை நான் வந்து தனியா கூப்பிட்டு திட்டினா கோபமே வராது. பக்கத்துல ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப கோபம் வரும். அப்பதான் நம்ம வந்து ஹியூமிலியேட்டடா யூஸ்வலா ஃபீல் பண்ணுவோம். பக்கத்துல இருந்தாலும் அவங்க எப்படி ஃபேஷியல் ரியாக்ஷன் பண்ணாங்க, இதெல்லாமே நம்ம மைண்ட்ல வரும். அதுதான் ஹியூமிலியேட்டிங் பப்ளிக்லி அப்படிங்கிறது. ஐ ஹோப் ஐ திங்க் ஆல் யூர் லிஸ்னிங் ரைட். நான் பாட்டு தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். It's better you can present completely then ask for interactive session because ஒரு 10 minutesல session முடிஞ்சிரும், then rejoin for interactive session. Okay then. இந்த முடிஞ்சிரும், then அதே இதுல திருப்பி rejoin பண்ணலாம் நம்ம. அதனால you can present completely then ask for interaction for the audience. It's better. Next one is parental burden in raising a child. So பெற்றோர் சுமை என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய எமோஷ்னலான பேர்டன் இருக்கும். ரொம்ப எமோஷ்னல்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கண்டிப்பா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து கண்டிப்பா எமோஷனலா இருக்கும். இல்ல அம்மா ஒய்ஃப் 2 பேரையும் வந்து மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல மதர் இன் லா அண்ட் மதர் அவங்க 2 பேரையும் வந்து இது பண்றது. அதுல எல்லாமே நம்ம எமோஷனல் பேர்டனை வந்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேரண்டல் பேர்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நான் தமிழ் செல்வன் இருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ ப்ரொஃபஸர். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை PhD at NIMANS. அப்படின்னா என்னோட பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காகவே நம்ம வந்து வி ஹவ் டு ரன், அதுக்காகவே நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேரண்டல் பேர்டன் பார்த்துட்டீங்கன்னா, யூஸ்வலா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ ஜென்ரலா வந்து ஒர்க்லையும் லைஃப்லையும் வந்து பேலன்ஸ்டா நம்ம வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பேர்டனா இருக்கும். இப்போ ஃபுல்லா நீங்க ஒர்க்கிங் 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க்கிங்ல இருக்கீங்கன்னா, அந்த ஒர்க்கு பிளஸ் லைஃப் அது 2மே வந்து நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இது என்ன 3மே என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, பேரண்டல் பேர்டன் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ பெற்றோரோட சுமைகள் வந்து எமோஷனல் பேர்டன், சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ஃபேசிங் அஸ் அ பேரண்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட். ஸோ நம்ம வந்து ரொம்ப பர்ன் அவுட் ஆயிடுவோம். என்னன்னா ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலியில் ஒய்ஃப் ப்ராப்ளமா இருக்கும், மதர் இன் லா ப்ராப்ளமா இருக்கும், இல்ல ஊர்ல ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூவா இருக்கும்.
ஒரே டைம் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டைம்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட ஒரு 4 ப்ராப்ளம் சேர்ந்து வரும். மொத்தமா டோட்டல் ஒரு 5 ப்ராப்ளத்தை சேர்த்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். தட் இஸ் ஆக்சுவலி எக்ஸாக்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பர்ன் அவுட் ஆகி நம்ம அப்படி டல் ஆகி உட்காந்துருவோம். ஸோ யூஸ்வலா இருக்கிறது. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டைம். ஸோ மோஸ்ட்லி ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஐ திங்க் ஹேவ் அ லேக் ஆஃப் டைம். தென் சோசியல் ப்ரெஷர்ஸ். So many pressures we are facing. Then financial struggles we have. Then lack of personal space. ஸோ நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து ஜென்ரலாக வந்து இருக்கிறது இல்லை. ஸோ தனிப்பட்ட நேரம் வந்து நம்மளால வந்து கரெக்டாக வந்து இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ உறவுகள் தொடர்பான சிக்கல்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நிறைய மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் the problem faced by parents as an individual. So next பார்த்துட்டீங்க அப்படின்னா being a psychological supportive parent. ஒரு சைக்கலாஜிக்கலாக சப்போர்ட்டிவாக பேரண்டாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து என்னென்னா ஒரு என்கரேஜ் த ப்ரோக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். ஸோ நம்ம என்னென்னா வந்து நம்ம முன்னேற்றத்தை வந்து நம்ம வந்து யூஸ்வலாக என்கரேஜ் படுத்திட்டே இருக்கணும். எப்போவுமே நம்ம வந்து யூஸ்வலாக என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இன்டர்னலாக அவனுக்குள்ளே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும். நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் லைட்டாக இருந்தால் தான் நீங்கள் மோட்டிவேட்டே பண்ணணும். அவனுக்குள்ளே மோட்டிவேட் இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா இருக்காது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு போர்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, ஊரில் போர் போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணியே வந்திருக்கு. தண்ணியே இல்லாத இடத்துல நம்ம போர் போடுறது வந்து வேஸ்ட்டு. அதுதான் எக்ஸ்டென்சிக். தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சு போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக மோட்டிவேஷன் ஆகி கண்டிப்பாக வந்து பூமாயி நல்லா வெளியே வருவான். ஸோ அப்போ வந்து லைட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் லைட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் எக்ஸ்டென்சிக்காக நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மோர் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து we have to monitor the technology use. So there are lots of apps has come so to monitor the technology usage. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். தென் ப்ரொமோட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ அவனவே வந்து அவனை வந்து டிசைட் பண்ண வைக்கணும். நிறைய பேரண்ட் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட வேண்டாம். அந்த டெசிஷன் மேக்கிங்ல வந்து வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் அண்ட் வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது சொல்ற இடத்துல நம்ம இருக்கணும் as a parent. Fourth one வந்து reassurance and support. So whenever the person gets the child gets disturbances or stressed, we have to give a support and reassurance. ஒன்னும் பரவாயில்ல, பயப்படாதடா, நாங்க இருக்கோம், we are there to help you at any point of time. I think we are there அப்படின்றத நம்ம சொல்லணும். Then allow independence. So அவங்க வந்து சுயமா வந்து இருக்கிற மாதிரி பண்ணணும். மோஸ்ட்லி பிரைவேசி கொடுக்கறது தான் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் கல்டிவேட் கிராட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற டே ஏதாவது சாக்லேட் கொடுத்தாங்க தேங்க்யூ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் கைண்ட் ஆஃப் த கிராட்டிடியூட் and positivity will be developed with the children. So அந்த நன்றி உணர்வு வந்து நம்ம வந்து வளர்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு as a parent வந்து நம்ம வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் எமோஷன்ஸ். ஸோ அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஸ் பி a ரோல் மாடல். ஸோ ரோல் மாடலா இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னா நம்ம அப்பா மாதிரி இருக்கணும். அப்பா மாதிரி ஒரு 50% இருக்கணும். அம்மா மாதிரி ஒரு 50% இருக்கணும்னு நினைக்கணும். அப்பா மாதிரி இருந்துடவே கூடாது. அப்பா மாதிரி அம்மா மாதிரி நம்ம வளர்ந்துடவே கூடாதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தட் இஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து ஆஸ் அ பேரண்டாக வந்து ஒரு சைல்டுக்கு இருக்கணும். உங்கள் சைல்டுக்கு இருக்கணும். ஜென்ரலாக we have to share the positive affirmations. ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் அவங்க கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் மை செல்ஃப், ஐ லைக் மை செல்ஃப், ஐ வாண்ட் டு பிகம் IAS ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து ஐ எம் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா மோர் பெட்டராக இருக்கும். So this is what I think I have given this overview about being a psychologically supportive parents. Okay, so next I'll finish with a few small stories. Very small story. For 2 minutes I'll finish my presentation. I think all you have seen this bamboo tree, right? The bamboo tree நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து நீங்க ஒரு பேம்பு ட்ரீ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேம்பு ட்ரீ அந்த பேம்பு மூங்கில் ஒரு நாற்று வைக்கிறீங்கன்னா அது வைக்கும்போது என்ன ஆகும் ஜென்ரலா அப்படின்னா 5 years ஆகும். அது மேல வர்றதுக்கு 5 years ஆகும். ஆனா அந்த 5 yearsமே தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தலன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சொல்றேன். என்னாச்சு கேட்கலையா? முடிச்சிடும். ஸோ இந்த பேம்பு ட்ரீ வந்து என்ன பண்ணணும்னா 5 minutesல வந்து 5 years ஆகும் வளர்றதுக்கு. 5 yearsக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வித்தின் 1 monthல வந்து 90 feet வளர்ந்துடும், 90 அடி வளர்ந்துடும்.
சரசம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் நம்ம டாலரேட் பண்ணி நம்ம குழந்தைய வந்து எல்லா எமோஷன்ஸும் எல்லா பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ்க்கும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து ஃபீட் போட்டு நம்ம வந்து வளர்த்தி கரெக்டாக டிசிப்ளினோட நம்ம கொண்டு வர்றோமோ அந்த டாலரன்ஸ் லெவலில் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி பூமாய் கடகடன்னு அப்படி பெருசாக வந்துருவோம். நீங்களும் அப்படிதான் சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி வேற வேற கண்ட்ரிக்கு டக்குன்னு போயிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அம்மா அப்பா வந்து ஜென்ரலாக வந்து உங்களை வளர்த்தி பண்ணியிருப்பாங்க. அந்த 20 இயர்ஸ் அந்த 25 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்றதுக்கு அந்த டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்க இப்போ பூமா எப்படி இருப்பீங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு ஒரு 1000 rupees கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு 1 lakh ரொம்ப சாதாரணமா நம்மளால சம்பாதிச்சிட முடியும். அந்த டாலரன்ஸ் லெவலை வந்து நம்ம பில்டப் பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு மெயினா சொல்லி தரணும். So if you want to become a happiest person in this world as a parent, we have to work in for 5 sources of income. One is earned income, then profit income, then interest income, dividend income, அதான் ஸ்டாக்ஸ் போடுறது, then rental income. இந்த மாதிரி நம்ம 5 விதமான இன்கம்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃபை வந்து ரொம்ப வந்து பேலன்ஸ்டா வந்து வாழ்ந்துட முடியும். ஓகே, ஸோ திங்க் ஆல்வேஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் பிளான் பி. ஸோ எப்பவுமே நம்ம கிட்ட வந்து ஒரு பிளான் பி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன். அட் த சேம் டைம் தேர் இஸ் ஆல்வேஸ் பிளான் பி. இஃப் பிளான் ஏ இஸ் ஃபெயிலியர் தென் ஆட்டோமேட்டிக்லி வில் கோ வித் பிளான் பி. பிளான் பிக்கு வந்து நெவர் ஃபெயில்ஸ். பிளான் பி நெவர் ஃபெயில்ஸ். பிளான் பி பிளான் ஏவா மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளான் பி இருக்கும். Sir, Tamil Selvan sir, just a minute, 1 minute. Sir, within 1 minute the session will disconnected, then we'll rejoin also. Again, we will rejoin. Complete. I'm going to complete. So this is my conclusion. So I think there's a continuous support and encouragement we have to provide, and we have to promote a growth mindset, and we have to give a supportive and understanding parenting for our children. So this is what I think my conclusion. So சப்போர்ட் கண்டினியூஸாக இருக்கணும், என்கரேஜ்மெண்ட் கண்டினியூவாக கொடுக்கணும், க்ரோத் மைண்ட் செட் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், தென் சப்போர்ட்டிவாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பேரண்டிங்காக இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Just after the session end, we'll rejoin and give the interactive sessions or question and answer session.